வணக்க நண்பர்களே. இன்றைய சதுரங்கத்தில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் தோந்துட்டா கண்டிப்பாக நிறைய பேர் உயிரிழந்துருவாங்கன்னு சொல்லி கடந்த 2-3 நாட்களாக ஒரு அதிர்ச்சிகரமான செய்திகளை நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் சொல்லிட்டு வராங்க. இது உண்மையாக சாத்தியமாகுமா அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம். தமிழ் சினிமா உலகத்தில் சின்னஞ்சிறு குழந்தைகளிலிருந்து பெரியவர்கள் வரை முதியவர்கள் வரை கண்டு கழித்து ரசிக்கக்கூடிய ஒரு நடிகராக யார் இருந்தார்னா அவர் விஜய் மட்டும்தான். விஜயை அந்த அளவுக்கு எல்லோருக்கும் ரொம்ப பிடிக்கும். அவருடைய ஆக்டிவான நடிப்பு, நடனம் இதெல்லாம் பார்த்து ரசிக்காத வியக்காத ஆட்களே இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட உச்ச நட்சத்திரமாக இருந்த விஜய் தன்னுடைய நடிப்பு தொழிலுக்கு முழுக்கு போட்டுட்டு அரசியல் கட்சி ஆரம்பித்து, இனிமே என் வாழ்க்கை இதுதான், நான் மக்களுக்கு சேவை செய்ய வந்திருக்கேன், உங்களுக்காக நான் சேவை செய்ய வந்திருக்கேன்னு சொல்லி அரசியல் கட்சியில் ஆழமாக வேரூன்றினார். இது விஜய் ரசிகர்களுக்கு ஏகப்பட்ட குஷியை கொடுத்துச்சு. விஜய் அவர்கள் சினிமா துறையில் எந்த அளவுக்கு சாதிச்சாரோ அதே அளவுக்கு இந்த அரசியல்லையும் அவர் சாதனை பண்ணுவார், எங்களுக்கு நல்லது செய்வார்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் ஏராளமானோர் பட்டாளமாக திரண்டு வந்து இந்த 2026 எலெக்ஷனில் ஓட்டு போட்டாங்க. இது உண்மையாலுமே ஒரு புரட்சி ஏற்படுத்திச்சு. மாற்றத்தை விரும்பக்கூடிய மக்கள், இளைஞர்கள், இளம்பெண்கள் பட்டாளம்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் விஜய்க்கு ஆதரவு குரல் கொடுத்ததை பார்க்க முடிஞ்சுது. விஜய் எங்கே போனாலும் கூட்டமாக உயிரை கூட பணையமாக வச்சு உயிரை பொருட்படுத்தாமல் கூட்டமாக அலைமோதின சம்பவமும் சமூக வலைதள வாயிலாக பார்க்க முடிஞ்சுது. இந்த அளவுக்கு விஜய் மீது ஒரு வெறித்தனமான அன்பும் ஒரு வெறித்தனமான நம்பிக்கையும் வச்சுருந்தாங்க அவருடைய ரசிகர் பட்டாளங்கள். இப்படி இருக்கிற சூழ்நிலையில் விஜய்க்கு ஆதரவாக ஒவ்வொரு வீட்டில் இருக்கிற சின்னஞ்சிறு குழந்தைகள் கூட விஜய் மாமா ஜெயிக்கணும், விஜய் மாமாவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அவங்க அப்பா அம்மாவை கம்பல் பண்ண விஷயமும் நடந்துக்கிட்டு தான் இருந்திருக்கு. எங்கள் வீட்டில் என் பசங்கள்லாம் விஜய்க்கு ஓட்டு போட சொல்கிறாங்க, அவங்களுடைய ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நான் ஓட்டு போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சில பெற்றோர்கள் சொல்றதை நாம கேட்கவும் முடிஞ்சுது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் கட்சி தோந்தா கண்டிப்பாக ஒரு சில உயிரிழப்புகள் ஏற்படும்னு சொல்லி நிறைய பேர் சோஷியல் மீடியா வாயிலாக சொல்கிறத கேட்டால் உண்மையிலுமே அதிர்ச்சியாக தான் இருக்குது. இவங்க ஒரு விஷயமும் நடக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களா அப்படிங்கிற மாதிரி விஜய் ரசிகர்கள் அவங்களுக்கு எதிராக குரல் கொடுக்கறதையும் பார்க்க முடிஞ்சுது. இந்த சட்டமன்ற தேர்தலில் விஜய் 2 தொகுதியில் போட்டியிட்டார். ஒன்று பெரம்பூர் தொகுதி, இன்னொன்று திருச்சி கிழக்கு. இது 2லையுமே விஜய்க்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு சொல்லப்படுது. இருந்தாலும் விஜய் அவர்கள் இந்த 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதியில் தோந்தா கூட அவங்க கண்டிப்பாக விஜய் தோந்துட்டாருன்னு சொல்லி அந்த நியூஸை பெரிய பூதாகரமாக்கி விட்டுருவாங்களோ அப்படிங்கிற மாதிரியும் விஜய் ரசிகர்கள் பயப்படுறாங்க. ஏன்னா விஜய்க்கு ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு சில பேர் சோஷியல் மீடியாவில் வீடியோ போடுறதை பார்க்க முடியுது. அவங்களுக்கெல்லாம் என்ன எண்ணம்னா, இது போல் ஒரு உயிரிழப்பு ஏற்படணும், அதை தூக்கி விஜய் மேலே பழிய போடணும், விஜய் ரசிகர்கள்லாம் தற்கொலை, அதனால தான் இப்படி நடந்துக்கிறாங்கன்னு சொல்லி மறுபடியும் அந்த தற்கொலைங்கிற பட்டத்தை கட்டணும், அதுக்காக தான் இவங்க வீடியோ போடுறாங்கன்னு சொல்லி விஜய் ரசிகர்கள் நிறைய பேர் கருத்துக்களை பதிவிட்டு வராங்க. சமீபத்தில் ஒரு பிரபலமான ரிட்டையர்ட் ஜட்ஜி கூட இந்த செய்தியை சொன்னார். கண்டிப்பாக விஜய் தோந்துட்டா அதை சின்னஞ்சிறு குழந்தைகள் மனசை பாதிக்கும், அதனால் உயிரிழப்பு ஏற்படுற வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் சம்பந்தப்பட்ட அந்த நடிகர், அதாவது விஜய் ஒரு அறிக்கை வெளியிடணும். நான் தோந்துட்டாலும் தோல்விங்கிறது சகஜம்தான், வெற்றி தோல்வி சகஜம், அதனால் யாரும் கவலைப்பட வேணாம், நாம் அடுத்த எலெக்ஷனில் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி குழந்தைகளுக்கு அட்வைஸ் பண்ணுற மாதிரி ஒரு சில அறிக்கையை விடுங்க, ஒரு வீடியோவை போடுங்கன்னு சொல்லி அவர் சார்பாக கோரிக்கை விடுத்ததை நம்ம பார்க்க முடிஞ்சது. இதையெல்லாம் பார்த்த விஜயோட ரசிகர்கள் இன்னும் எலெக்ஷன் ரிசல்ட் வரல, கண்டிப்பாக ரிசல்ட் வெளியே வந்த பிறகு எங்கள் தலைவர் தான் ஜெயிப்பார், அப்படியே அவர் தோந்துட்டா கூட நாங்கள்லாம் பக்குவமாக தான் இருக்கோம், வெற்றி தோல்விங்கிறது சகஜம்தான், அதனால் அடுத்த எலெக்ஷனில் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் தைரியமாக தான் இருக்கோம். இவர் சொல்கிற மாதிரி வீட்டில் உள்ள சின்னஞ்சிறு குழந்தைகள் மனசு பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் கூட அவங்க பெற்றோர்கள் அவங்களுக்கு அறிவுரை சொல்லலாம். அவங்க வெற்றின்னு என்னன்னு தெரியாது, தோல்வின்னு என்னன்னு தெரியாது, விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னால் அவங்க மனசு சாந்தமாயிடும். அதனால் தயவு செய்து இது போல் விபரீதமான வீடியோவை போடாதீங்க, அவங்க மனசு காயப்படுற மாதிரி நீங்கள் வீடியோ போட்டு அவங்கள உசுப்பேற்றுற மாதிரி பண்ணாதீங்கன்னு சொல்லி ஒரு சில ரசிகர்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறத பார்க்கவும் முடியுது. இது போன்ற வீடியோக்கள், அதாவது விஜய் தோந்துட்டா கண்டிப்பாக குழந்தைகள் மனசு பாதிக்கும், அவங்க உயிரை விட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில சோஷியல் மீடியாக்களில் இந்த போல் செய்தி சொல்லிட்டு வந்தாலும் அதை அலட்சியப்படுத்தவும் கூடாதுங்கிறது தான் நம்மளுடைய கருத்து. ஏன்னா சக்திமான் அப்படிங்கிற ஒரு தொடர் வந்துச்சு, நல்லா தெரியும். சக்திமான் என்னை காப்பாற்றுவார்னு சொல்லி ஒரு சில குழந்தைகள் வீட்டு மாடியிலிருந்து குதித்த கதையும் அதனால் உயிர் போன கதையும் நமக்கு நல்லாவே தெரியும். ஆக மொத்தத்தில் குழந்தைகள் மனசு வர விஜய் ஆழமாக பதிஞ்சிருக்காரு. விஜய் இந்த தேர்தலில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க அப்பா அம்மா கிட்ட, தாத்தா பாட்டி கிட்ட நீங்கள் ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறத கேட்க முடிஞ்சுது. ஆக மொத்தத்தில் அவங்க விஜய் தோந்துட்டாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் பூதாகரமாக வந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்க மனசு பாதிக்கும், அவங்க அழுது அடம் பண்ணுவாங்க, சாப்பிட மாட்டாங்க, தூங்க மாட்டாங்கிற மாதிரி தான் ஒரு உளவியல் ரிப்போர்ட் தருது. ஏற்கனவே விஜய் மீது ஒரு சில பேர் புகார் தெரிவிச்சிருக்காங்க. அதாவது எங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள்
விஜய்க்கு ஓட்டு போட சொல்லி எங்களை நச்சரிக்கிறாங்க. அவங்களுக்கு அரசியல்னா என்னன்னு தெரியாது. ஆனால் அவங்க மனசில் விஜய் ஆழமாக பதிஞ்சிருக்காரு. அவர் பேசும்போது கூட உங்கள் வீட்டில் தாத்தா பாட்டி இருந்தாலும் உங்கள் அப்பா அம்மா கிட்ட போயிட்டு அவங்க காதில் செல்லமாக சொல்லுங்கள், விஜய்க்கு ஓட்டு போட சொல்லுங்கள், விஜய் மாமாவுக்கு ஓட்டு போட சொல்லுங்கன்னு சொல்லி அவரே சொல்லியிருக்காரு. இது குழந்தைகளை உசுப்பேத்துற விதமாக இருக்குது. அவங்க மனசில் அது ஆழமாக பதிஞ்சிருச்சுங்கிற மாதிரி விஜய் மீது ஒரு சில புகாரும் தெரிவித்தாங்க. ஆக மொத்தத்தில் இந்த தேர்தலில் விஜய் அவர்கள் தோந்துட்டா, ஒரு சில குழந்தைகள் இறந்துட்டா அந்த பழியை தூக்கி விஜய் மேலே போடுறதுக்கும் ஒரு கும்பல் காத்திருக்கு. பொதுவாக விவரம் தெரிஞ்ச எல்லாருக்குமே இந்த விஷயம் நல்லாவே தெரியும். அதாவது ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்த உடனே தேர்தலில் போட்டிட்டு சிஎம் ஆகிறதுங்கிறது நடக்காத விஷயம். அது எல்லாருக்குமே நல்லா தெரியும். குறிப்பாக விஜயோட ரசிகர்களுக்கும் இது நல்லாவே தெரியும். ஏன்னா நம்ம தலைவர் ஜெயிச்சிருவார் அப்படிங்கிற அடிப்படையில் அவங்க ஏன் பேசுகிறாங்கன்னா, இந்த தேர்தல் விஜய்க்கு ஒரு முக்கியமான தேர்தல். அதாவது அடுத்தடுத்து அவர் அரசியல் களத்தில் நீடித்து நிலைக்கணும்னா இந்த தேர்தலில் அவர் ஓட்டு வங்கியை அதிகமாக வாங்கி ஆகணும். அதனால் இந்த தேர்தலில் தனிச்சு போட்டிடுறாரு. அவர் கிட்டத்தட்ட எப்படியும் ஒரு 15% 20% வாக்கு வங்கியை அவர் தக்க வச்சுக்காருன்னு சொல்லி நல்லாவே தெரியும். அதுவே அவருக்கு மிகப்பெரிய வெற்றி தான். இந்த வெற்றியை விஜய் வாகை சூடிட்டாருன்னா கண்டிப்பாக இதை சொல்லுங்கள், அதாவது விஜய் ஜெயிச்சிட்டாரு, அவர் நிறைய ஓட்டு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை குழந்தைகள் மனசில் விதைக்கணும். அவர் தோந்துட்டாரு, அவர் எம்எல்ஏ ஆகலை, அவங்க கட்சி தோந்துருச்சு, அவர் முதலமைச்சர் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு நெகட்டிவான தாட்டை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம கோரிக்கை வைக்கிறோம். விஜய்க்கு ஆதரவாக இருப்பவர்கள் இருந்தாலும் சரி, விஜய்க்கு எதிரான மனோபாவத்தில் இருப்பவர் இருந்தாலும் சரி, அவங்க யாரும் நெகட்டிவான தாட்டை சோசியல் மீடியாவில் பரப்ப வேண்டாம். இது குழந்தைகள் பார்க்கக்கூடிய ஒரு காலம். ஜென்சி அதிகமாக கையும் ஃபோனுமா இருக்காங்க. அவங்க கையில் இது போல் வீடியோக்கள்லாம் விஜய் தோந்துருவார் அப்படிங்கிற ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வந்தால் கண்டிப்பாக அவங்க மனசு பாதிக்க தான் செய்யும். அதனால் விஜய்க்கு இதில் எப்படி வெற்றி கிடைக்க தான் போகுது. அது எந்த மாதிரி வெற்றினா, அவர் ஓட்டு வங்கியை அதிகமாக வாங்கிடுவார். அதுதான் ஒரு அரசியல் கட்சிக்கு பேஸு. ஏன்னா இப்போது ஆலமரமாக இருக்கிற திமுக அதிமுக போன்ற கட்சிகள் ஆரம்பத்தில் ஓட்டு வங்கியை மட்டும்தான் அவங்க பெற்றாங்க. அதுவே அவங்களுக்கு வெற்றியை அமைஞ்சுது. அதே போல் விஜய்க்கும் இந்த தேர்தலில் எப்படியும் 15% 20% ஓட்டு வங்கி வந்தாவே அதுவே அவருக்கு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா ஒரு கட்சி ஆரம்பித்து இவ்வளோ பெரிய ஓட்டு வங்கி வாங்குறதுங்கிறது பெரிய விஷயம். அந்த விஷயத்தை விஜய் அச்சீவ் பண்ணாருன்னா விஜய் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறது தான் அர்த்தமாகும். தயவு செஞ்சு எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி, விஜய்க்கு எதிரான மனோபாவத்தில் இருப்பவர்கள் இருந்தாலும் சரி, இது போல் ஒரு நெகட்டிவான தாட்ஸ் வீடியோவை போடாதீங்க. விஜய் தோந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்தை சொல்லாதீங்க. சோசியல் மீடியா இந்த காலத்தில் குழந்தைகள் நிறைஞ்சிருக்கிற ஒரு காலமாக இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இது போன்ற ஒரு நெகட்டிவான தாட்ஸை சொல்லாதீங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கோரிக்கை வைக்கிறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் கட்சியில் குழந்தைகள் இருந்து இளம் பெண்கள் இருந்து இளைஞர்கள் வர நிறைய பேர் இருக்காங்க. இதில் நிறைய இளைஞர்கள் இளம் பெண்கள் மெச்சூரிட்டி வாய்ந்தவங்க தான். அவங்களுக்கு வெற்றி தோல்வி அப்படி சகஜம்தான் சொல்லி அந்த அறிவு அவங்களுக்கு நிறையவே இருக்குது. ஆனால் ஒரு சில பேர் விஜய் தோந்துட்டாரு, விஜய் தோந்துருவார், விஜய் தோந்துட்டா இப்படிலாம் நடக்கும், இத்தனை குழந்தைகள் இறந்துரும், இத்தனை பேர் மனசு பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி இப்போலேருந்து எதுக்காக நெகட்டிவாக சொல்லிட்டு வரீங்க? முதல்ல எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும், அதுக்குள்ளே நீங்கள் இப்படி பேசுகிறது விஜய் மீது வன்மத்தை கக்கிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுதுன்னு சொல்லி நிறைய பேர் இது போல் வீடியோ போடாதீங்க. அவங்களுக்கு விஜய் விஜய்க்கு ஓட்டு போட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களே ஒழிய, விஜய் சப்போஸ் தோந்துட்டா கூட அவங்க பெற்றோர்கள் விஜய் மாமா ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி தன் குழந்தைகளை ஆறுதல் படுத்துறதுக்கு அவங்களுக்கு தெரியும். நீங்கள் ஏன் சோஷியல் மீடியாவில் இது போல் ஒரு நெகட்டிவான வீடியோவை போட்டு குழந்தைகள் கையில் கிடைக்கிற மாதிரி செய்கிறீங்க? இது தப்பு இல்லையா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இது போல் வீடியோவை போடுறவங்களை திட்டிக்கிட்டு தான் இருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல வரோம்னா, மாற்றாந்தோட்டத்து மல்லிகைக்கும் மனம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இவங்கெல்லாம் நெகட்டிவாக இப்போது சொல்ல ஆரம்பித்தா கூட அதை அலட்சியப்படுத்த வேணாம். அதை ஒரு முன்னெச்சரிக்கையை எடுத்துக்கிட்டு இப்படிலாம் நடக்குமோ, இப்படி நடந்தால் கண்டிப்பாக விஜய்க்கு தான் கெட்ட பேர் வரும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிட்டு தன்னுடைய குழந்தைகிட்ட சப்போஸ் விஜய் தோந்தா கூட விஜய் மாமா ஜெயிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா விஜய் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறது உறுதி. அது எதன் அடிப்படையில்? ஓட்டு வங்கி அடிப்படையில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவார். ஏன்னா ஆளானப்பட்ட திமுக அதிமுக போன்ற கட்சிகள் தனித்து போட்டிட்டாலும் 15% 20% ஓட்டு வங்கி தான் வாங்குவாங்க. அந்த ஓட்டு வங்கியை கண்டிப்பாக விஜய் அச்சீவ் பண்ணுவார். அதன் அடிப்படையில் பார்த்தா விஜய் இப்போதான் கட்சி ஆரம்பித்தார். புதுசாக கட்சி ஆரம்பித்து 2 வருஷத்துலேயே 20% ஓட்டு வங்கி வாங்கிட்டாருங்கிறது பார்த்தா கண்டிப்பாக அதிமுக திமுக போன்ற கட்சிகளை விட இது பெரிய கட்சி தான் அப்படிங்கிற மாதிரி தன் குழந்தைகளுக்கும் தன் சார்ந்தவர்களுக்கும் சொல்லி வைங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வைக்கிறாங்க. ஏன்னா குழந்தைகள் மனசு பெரியவர்கள் போல ஒரு விஷயத்தை பகுப்பாய்வு செஞ்சு அதை பிரித்து நுணுக்கமாக ஆராய தெரியாது. அவங்க ஒரு விஷயத்தை மேம்போக்காக தான் பார்ப்பாங்க. விஜய் இந்த விஷயத்தில் ஜெயிச்சிட்டாரு
தோத்துட்டாரு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க சந்தோஷப்படுவாங்க. விஜய் தோந்துட்டாருன்னு சொன்னால் ஒரு சில குழந்தைகள் சாப்பிட்றதுக்கோ தூங்குறதுக்கோ அவங்க அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிப்பாங்க. விஜய் தோந்துட்டாருன்னு சொல்லி அழுக ஆரம்பிப்பாங்க. அதுதான் அவங்களுக்கு தெரியும். அதனால் குழந்தைகள்கிட்ட இந்த விஷயத்தை நெகட்டிவாக கொண்டு போகாதீங்க. அவங்கக்கிட்ட கண்டிப்பாக சொல்லி வைங்க, விஜய் ஜெயிச்சிருவார் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னா விஜய் வந்து ஓட்டு வங்கி அடிப்படையில் 10% வாங்கினா கூட அவர் மாபெரும் வெற்றியை அடைந்ததாக அர்த்தமாக இருக்கும். அதனால் விஜய் இந்த தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிக்க போகிறாருன்னு சொல்லி நீங்கள் சொல்லி வைங்க. ஏன்னா ஒரு சில சோசியல் மீடியாவில் நெகட்டிவாக தாட்டு சொல்லிட்டு வராங்க. இதுபோல் விஜய் தோந்துட்டா ஒரு சில குழந்தைகள் அழுகும், நிறைய உயிரிழப்பு ஏற்படும், விஜய் ரசிகர்கள் வந்து இறந்துருவாங்கன்னு சொல்லி நிறைய நெகட்டிவான தாட்டை சொல்லும் பொழுது அவங்க மேலெல்லாம் கொஞ்சம் கோபம் வருது. எதுக்காக இப்படி நெகட்டிவாக சொல்லி அவங்க மனசை இப்போவே நீங்கள் காயப்படுத்துறீங்க? விஜய் வந்து 10% ஓட்டு வங்கி வாங்கினா கூட அவர் மாபெரும் வெற்றி அடைஞ்சிருவார் அப்படின்னு ஒரு பாசிட்டிவாக சொல்லுங்கள். அதனால் அவங்க ரசிகர்களும் வந்து கொஞ்சம் சந்தோஷப்படுவாங்க இல்லையான்னு சொல்லி நமக்கெல்லாம் கொஞ்சம் ஆதங்கமாக தான் இருக்குது. விஜய் இந்த தேர்தலில் முதலமைச்சராக வந்தால் மட்டும்தான் வெற்றி கிடையாது. அவர் ஒரு சில தொகுதியில் ஜெயித்தாலும் அவர் கண்டிப்பாக ஓட்டு வங்கி அடிப்படையில் அவர் மற்ற கட்சிகளுக்கு, அதாவது டிஎம்கே ஏடிஎம்கேவுக்கு ஈக்குவலான ஓட்டு வங்கி வச்சிருப்பார். அதுவே பெரிய வெற்றி. ஒரு கட்சிக்கு, வளர்ந்து வர கட்சிக்கு அதுதான் ஆரோக்கியமான விஷயம். அதன் அடிப்படையில் பார்த்தா விஜய் கண்டிப்பாக ஜெயிச்சுக்கிட்டு வராருன்னு சொல்லி நிறைய பேர் தன்னுடைய குழந்தைகள்கிட்ட, தன்னுடைய நண்பர்கள்ட்ட சொல்லி வைங்க. ஏன்னா நெகட்டிவான தாட்ஸ் அவங்கள்ட்ட கொண்டு போயிட்டு அவங்க மனசை காயப்படுத்தாதீங்க. யூடியூப்பில் வீடியோ போடுறவங்களும் கொஞ்சம் பொறுப்பாக வீடியோ போடுங்க. ஏன்னா குழந்தைகள் இந்த வீடியோ பார்க்குறாங்க. இப்போ இருந்து விஜய் தோந்துருவாருன்னு சொல்லி தயவு செய்து அது ஒரு வீடியோவை போடாதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம சார்பாகவும் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த செய்தியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.